இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசுவின் நாமத்தில் உங்களை இந்த காலை வேளையில் வாழ்த்துகிறேன். தேவன் இன்றைக்கு நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை என்னவெனில், மத்தேயு அதிகாரம் 7 வசனம் 7. தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும், கேளுங்கள், அப்பொழுது கொடுக்கப்படும், தேடுங்கள், கண்டடைவீர்கள். இந்த வசனம் எல்லாருக்குமே தெரியும். நம்ம சின்ன வயசுலேருந்தே பாடல்கள்லாம் இருக்குது. நிறைய எங்கே பார்த்தாலும் இது வசனங்கள்லாம் எழுதி போட்டிருப்பாங்க. இயேசு கிறிஸ்து சொன்ன இந்த வார்த்தைகளில் மிகவும் பரிச்சயமான வசனம் இந்த வசனம். எல்லா புறஜாதியாருக்கும் இந்த வசனம் தெரியும். இதில் இன்றைக்கி நம்ம இப்போ கேட்க போகிறது என்னன்னா, கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும்னா நம்ம சொல்லலாம், நாங்கள் எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் எங்களுடைய தேவைகளையும் எங்கள் எல்லாவற்றையும் தான் நாங்கள் தினந்தோறும் எங்களுடைய ஜெபத்தில் ஏசாப்பாட்ட சொல்லிகிட்டு இருக்கிறோம், கேட்டுட்டு இருக்கிறோம். ஆனால் நாங்கள் கேட்குறது எதுவும் நடக்கிறதே இல்லை. அது என்ன நடக்கணுமோ அதான் நடந்துட்டு இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மக்கிட்ட எதை கேட்க சொல்கிறாருன்னு நம்ம இன்றைக்கி தியானிப்போமானா, அவர் நமக்காக என்ன வைத்திருக்கிறார், என்ன சித்தம் கொண்டுள்ளார், எதற்காக நம்மை தெரிந்தெடுத்துள்ளார் என்பதை நம்ம அவர்கிட்ட கேட்கணும். உதாரணத்துக்கு சொல்லப்போனால், நமக்கு அவர் 1 கிலோ ஆப்பிள் வச்சுருக்காருன்னு வச்சிங்களேன். நமக்காக வைத்திருக்கிறார் 1 கிலோ ஆப்பிள். நாம் போயிட்டு அவர்கிட்ட என்ன பண்ணுறோன்னா, எலுமிச்சம்பழம் 1 கிலோ கொடுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறோம். அப்படி கேட்கும்போது என்ன ஆகுதுன்னாக்கா, அவர் சொல்கிறார், ஏன்பா உனக்காக நான் 1 கிலோ ஆப்பிள் தான் வச்சுருக்கிறேன், நீ ஏன் என்கிட்ட எலுமிச்சம் பழத்தை கேட்டுருக்கிற? உனக்காக வச்சுருக்கிறத நீ கேட்டால் தான் நான் உனக்கு தர முடியும். நீ அது இல்லாமல் நீ வேறு பழத்தை கேட்டுட்டு இருந்தா நான் உனக்கு தர முடியாது அப்படின்னு தேவன் சொல்கிறார். எங்கெங்க சொல்கிறாரு? எனக்கு எங்கே கேட்கலையே அப்படின்னாக்கா, கேட்கலன்னாக்கா அப்போ தேவன் நமக்குள்ளே இல்லை, நாம் தேவனோடு உறவில் இல்லை அப்படின்னு அர்த்தம். தேவன் நம்மோடு கூட உறவு கொண்டு அவர் நம்மோடு கூட இசைந்து இருக்கும்போது அவர் சொல்வதெல்லாம் நமக்கு கேட்கும். அவர் நமக்கு என்ன சித்தம் வச்சிருக்கிறாருன்றது நமக்கு கேட்கும். அப்போ அதுக்கு நான் என்னங்க பண்ணணும், நான் என்ன செய்யணும் அப்படின்னா, 100% தேவனுக்கு நம்மை ஒப்பு கொடுத்து அவருக்கு பிரியமாய் வாழ நம்ம முயற்சி செய்வோமானால் அவருடைய சத்தம் நமக்கு கேட்கும். அவர் நமக்கு என்ன சித்தம் வச்சிருக்கிறார்ன்றது நமக்கு தெரியும். அப்போ தேவனில் இசைந்து வாழ்வது என்றால் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, தேவனுடைய வார்த்தைகளை ஆராய்ந்து அறிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை முதல்ல நம்ம அவர்கிட்ட கேட்கணும். முழுமையாக அவரிடத்துல நம்மளை ஒப்பு கொடுக்கணும். நம்ம முழுவதுமாக ஒப்பு கொடுத்து அவர்களுடைய வார்த்தையை அன்றாடம் ஆராய்ந்து அறிந்து அதன் பிரகாரம் நம்மளை நடக்க முயற்சி செய்யும்போது தேவனுடைய பரிசுத்தமுள்ள ஆவியானவர் நம்ம கூட உறவு கொள்வார். அந்த உறவின் போது நமக்காக வைத்திருக்கிற அவருடைய சித்தம் அதெல்லாம் வழி திறக்கப்படும், கதவுகள் திறக்கப்படும். நம்முடைய உள் உணர்வுகளில் பரிசுத்த ஆவியானவர் பேசுவார். இதை செய்ப்பா, இதை செய், இவங்கிட்ட போ, இவங்கிட்ட கேளு, இவங்கள் மூலமாக நட, இந்த காரியத்தை எப்படி செய் என்று ஆலோசனைகளை சொல்வார், வழிகளை திறப்பார். மனிதர்களிடையே நமக்கான ஒரு பரிவையும் கொடுப்பார். நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். நம்ம தீமைகளை விட்டு நம்ம விலகி நடக்கக்கூடிய ஒரு சூதானமான ஒரு ஞானத்தை கொடுப்பார். அதே மாதிரி நம்முடைய பிள்ளைகள் ஞானத்தில் வளர்க்க உதவி செய்வார். நம்மோடு கூட பேசுவார். நம்முடைய தரித்திரங்கள்லாம் நீக்கும். சமாதானத்தை கட்டளையிடுவார், சந்தோஷத்தை கட்டளையிடுவார். எல்லா இடத்துலையும் நமக்கு நன்மையானவை கிடைக்கும். இது எல்லாவற்றும் மேலான ஒரு காரியம் என்னது நமக்கு கொடுப்பார்னா, நம்முடைய வாழ்க்கையில் வருகிற சோதனைகளை ஜெயிக்கவும், நம்முடைய கடுமையான பாதைகளில் நம்ம எப்படி சுலபமாக நடந்து செல்லக்கூடிய அந்த ஒரு சூதானத்தையும் ஒரு ஞானத்தையும் கட்டளையிடுவார். பிரியமானவர்களே, இன்றே தேவனுக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். அவரில் 100% நம்ம இசைந்து வாழ முயற்சி செய்வோம். அவருடைய அன்பில் நிலைத்திருப்போம். அவருடைய சித்தத்தை அறிந்து
தேவன் என்னதை கேட்க சொல்கிறாருன்னு சொல்லி நம்ம கேட்டு வாழ முயற்சி செய்வோம், ஜெபிப்போம். அன்பும் இரக்கமும் கிருபையும் சமாதானம் நிறைந்த எங்கள் அன்பு தேவனே, இதோ இந்த நேரத்தில் எங்களுடைய பரிசுத்தமுள்ள உம்முடைய ஆவியை எங்களுக்கு கொடுத்து எங்கள் இருதயத்தை நிரப்புங்கப்பா. நாங்கள் எப்படி இந்த உலகத்தில் வாழவும், பரிசுத்தமாக எங்களை காத்து கொள்ளவும், கடினமான பாதைகளை கடக்கவும், பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய ஞானத்தையும், உலக பிரகாரமான காரியத்தை மேற்கொள்ளவும், அதை சம்பாதித்து கொள்ளவும் தேவையான ஞானத்தையும் எங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிங்கப்பா. இந்த நாள் முழுவதும் எங்களை உமது பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய போக்கையும் வரத்தையும் பாதுகாத்து கொள்ளுங்க. தொடர்ந்து உம்முடைய சித்தத்தை நாங்கள் செய்யவும், எங்கள் சித்தத்தை நாங்கள் எங்களுக்காக வைத்திருக்கிறதை நாங்கள் அறிந்து கொள்ளவும் எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தில் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். காட் bless you. Have a nice day.